பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 30:21 இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அருமையான வசனம். பாத்தீங்களா? நம்ம வலதுபுறம் போகும்போது தப்பான பாதையில போகும்போதோ இல்ல இடதுபுறமாய் தப்பான பாதைக்கு போகும்போதோ பின்னாடி ஒரு சத்தம் கேட்குமா? என்ன அப்படின்னா, வழி இதுதான் அப்படின்னு சொல்லி. எந்த வழியை கர்த்தர் நமக்காக முன் கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியில தேவன் உங்களை என்னை நடத்துவேன்னு சொல்லி இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் என்ன வாங்கினாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர்ட்ட கேட்பது உண்டு. ஊழியம் செய்யறேன் தான், ஆனா ஊழியத்துல நடந்தாலும் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போனாலும், ஆண்டவரே இந்த ஊழியம் உமக்கு சித்தமா, இந்த இடத்துக்கு நான் போவது உமக்கு சித்தமா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு நாங்க கர்த்தருடைய மேலான இரக்கத்துல கிருபையில ஊழியத்திற்காக கொடைக்கானல் பகுதிக்கு வந்திருக்கிறோம். அநேக இடங்களுக்கு நாங்க சுத்தி பார்த்தோம், அங்கெங்கயும் போனோம். ஆனா பாருங்க, இந்த வீடியோ கூட இங்க எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கொடைக்கானலோ இல்ல கன்னியாகுமரி எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா, இந்த இடத்துல போய் நாங்க வீடியோ எடுக்கிறது, இந்த சபைக்கு நாங்க போய் பிரசங்கம் செய்வது, இந்த இடத்துல நான் உங்களுடைய வார்த்தையை போதிப்பது உமக்கு சித்தமான்னு கேட்பது என்னுடைய வழக்கம். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் ஒரு சில இடத்த தடங்கல் பண்ணுவார், நிறுத்துவார். ஒரு சில இடத்துல ஆயத்தமா இதுதான் வழி நீ போன்னு சொல்லி அழகாய் நடத்துவார். அது ஊழியமா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அழகாய் நடத்துகிற தேவன். என்னை நடத்துகிறவர் உங்களையும் இந்த வாரத்துல இனி வரக்கூடிய நாட்களில எல்லா பதிலும் நடத்துவார். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஜெபம். தேவ சமூகத்துல ஜெபித்து தேவ சமூகத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஏனோ தானோ நம்மளா முடிவு பண்ணி ஓடக்கூடாது. நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். வேதத்தை நல்லா வாசித்து தியானிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே, நீர் தந்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம்பா. தகப்பனே, நீர் காட்டுகிற வழியில மாத்திரம் நாங்க நடப்போம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.